ஹலோ பீப்பிள், வெல்கம் பேக் டு மை டெலிகிராம் சேனல். ஸோ நான் முதல்வன் எக்ஸாமோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்டேட் பற்றி நிறைய விஷயம் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா என்ன, ஒரு சர்டிஃபிகேட் இல்லைனா என்ன, தே வில் ரிஜெக்ட் இட்டா ஆர் சம்திங், ஒரு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சா, ஹவு டு வி காண்டாக்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் முதல்வனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பாஸ் ஆகிருந்துங்க. அந்த 950 நேம்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு. அதில் வந்து உங்கள் நேம் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கும், ஆர் சீக்கிரமே வந்து உங்களுக்கு மெயில் வரும். அந்த மெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ப்ராவிஷனலி அட்மிட்டட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அது வந்து சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக வந்து உங்களோட ரெஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கோ ஃபோன் நம்பருக்கோ ஒரு லிங்க் வந்திருக்கும், டெலகிராம் சேனல் லிங்க். அதில் வந்து உங்களை ஜாயின் பண்ண வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து மேண்டேட்டரியாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒஃபிஷியல் டெலகிராம் சேனலில் தான் வந்து அவங்க கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புள் ஹூ ஹேவ் பாஸ் தி எக்ஸாமினேஷன், அதாவது ஸ்டைஃபண்ட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னும் ஃப்ரெஷர்ஸ்க்கும் சரி, அட் த சேம் டைம் இன்ஸ்டியூட்லேயும், அதாவது கோயம்புத்தூர், சென்னை, மதுரையில் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து படிக்கிறவங்களுக்கும் ரிசல்ட் வரல. இட் வில் பி இன் ஷார்ட் டைம், மேபி ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ டோன்ட் பேனிக். உங்களுக்கு ரிசல்ட் வரல. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டைஃபண்ட் கேண்டிடேட்ஸுக்கு மட்டும்தான். அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து தயாராக இருக்கணும். இது ஏதாவது குவரிஸ் இருந்தது அப்படின்னா அவங்களே வந்து 2 நம்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டைமிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கூப்பிட்டு வந்து கேட்டுக்கலாம். உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் இல்லை இந்த சர்டிஃபிகேட்டில் இந்த இஷ்யூ இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் டேரெக்டாக இவங்களுக்கே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் சர்டிஃபிகேட்ஸ் என்ன அப்படின்னா, ஆஸ் வி ஆல் நோ, 10th 11th 12th உங்ககிட்ட இருக்க, 10th 12th அண்ட் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் டிசியும் வந்து எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் வந்து இது தமிழ்நாடு அப்படின்றதுனால நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். சப்போஸ் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது இந்த டெலகிராம் சேனல்லே யாருக்கெல்லாம் இருக்குது யாருக்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு போல் வச்சுருக்காங்க. அந்த போலில் போய் தயவுசெய்து போஸ்ட் பண்ணிடுங்க. ப்ளஸ் யாருக்கெல்லாம் இல்லையோ சீக்கிரமாக காண்டாக்ட் பண்ணி, நான் ஆல்ரெடி என் குரூப்பில் வந்து சொல்லியிருப்பேன், முடிஞ்ச அளவுக்கு வாங்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோ இல்லை ஏதாவது ப்ரூஃப் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த டைம் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் டேக் இட். ப்ளஸ் உங்களுக்கு அப்படி இல்லைனா ரெசிடென்ஷியல் ப்ரூஃபோ ரெசிடென்ஷியல் சர்டிஃபிகேட்டோ இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக என்ன சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து உங்களோட பேங்க் பாஸ்புக் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜோ இல்லை ஒரிஜினல் பேங்க் பாஸ்புக்கே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட அமௌண்ட் வந்து அதில் தான் வந்து போகும் மாதம் மேக்ஸிமம் வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அது இல்லாமல் கேரி சம் ஃபோட்டோகிராஃப்ஸ் வித் யூ. பாஸ்போர்ட் சைஸும் சரி, ஸ்டாம்ப் சைஸும் சரி, ஒரு 4 to 5 ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து ரெண்டுலுமே வந்து எடுத்து வச்சுக்கிறது வந்து நல்லது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து உங்களோட மார்க் ஷீட்டில் வந்து ஏதாவது நேம் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட பர்த் சர்டிஃபிகேட்டை தான் வந்து அடுத்தபடியாக வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் உங்களோட ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டோ இல்லை ஓட்டர் ஐடியோ, வாட் எவர் பி இட். ப்ளஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து உங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அதுக்காக உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃபை வந்து எடுத்துக்கலாம். இது இல்லாமல் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கோங்க. இட் இஸ் வெல் அண்ட் குட். இன்கம் வந்து ஒரு க்ரிட்டேரியாவாக வைக்கல. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் சர்டன் க்ரிட்டேரியாஸ் வந்து அவங்களே கொடுத்துருந்தாங்க. அதில் நீங்கள் ஃபில்டர் அவுட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட்டே வந்திருக்கும். ஸோ அது இல்லைனாலுமே உங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறது நல்லது. ப்ளஸ் வந்து காஸ்ட் வைஸில் தான் வந்து உங்களுக்கு சீட் அலோகேட் ஆகிருக்கனால கண்டிப்பாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஸ் எசென்ஷியல். உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே வந்து எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் இஃப் யூ ஃபீல் எனி சர்டிஃபிகேட் இஸ் நெசசரி, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் க்ரிட்டேரியா இருக்குது எதுலையாவது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டும் எடுத்துக்கோங்க. பிகாஸ் அதுவுமே வந்து மேண்டேட்ரி. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி சேலஞ்சடாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து உங்களோட ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், பாசிங் சர்டிஃபிகேட்ஸ் as well as டிசி, காலேஜோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்கம், கம்யூனிட்டி, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரொம்ப எசென்ஷியல். இது இல்லாமல் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் ப்ளஸ் அன் ஐடி ப்ரூஃப், உங்களோட பேங்க் பாஸ்புக், அது இல்லாமல் வந்து உங்களோட ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ அண்ட் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இதுதான் ஐ திங்க் த பேசிக் டாக்குமெண்ட்ஸ் தட் ஐ சப்மிட்டட். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கோச்சிங் சென்டரில் சேரும்போது இதை தான் கேட்டாங்க. உங்களை ஒரு ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைனாலும் வாட் ஐ அட்வைஸ் யூ இஸ், உங்ககிட்ட என்னெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கோ, பீட் யோர் பேரண்ட்ஸ் ப்ளஸ் கோவிட் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அது கூட வந்து கேட்பாங்க. ஸோ ஜெராக்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் 2 வேக்சின்ஸ் வந்து போட்டிருந்தீங்கன்னா. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் இருக்கோ அதெல்லாம் ப்ளீஸ் ஹேவ் இட் இன் யோர் கூகுள் ட்ரைவ் ஆர் இன் யோர் கூகுள் மெயில். அது உங்கள் மெயிலுக்கே நீங்கள் சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஏதாவது எமர்ஜென்சி வந்துச்சு
நீங்கள் ரொம்ப அவுட் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்கு நான் அப்புறமா வந்து தரேன் சார், நான் இவ்வளோ தூரத்துலேருந்து வரேன்னு உங்களால் சொல்ல முடியும். ஆனால் உங்ககிட்ட ஜெராக்ஸே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கேரி ஆல் த சர்டிஃபிகேட்ஸ் டிஜிட்டலி இன் யுவர் ஃபோன். அது இல்லாமல் இதுதான் பேசிக் டாக்குமெண்ட்ஸ், இதை நீங்கள் கேரி பண்ணாலே போதும். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது queries இருக்குது அப்படின்னா அங்கே கொடுத்துருக்க மெயிலில் இருக்க நம்பருக்கு ப்ளீஸ் காண்டாக்ட் அண்ட் சால்வ் யுவர் டவுட்ஸ். டோன்ட் வரி தட் இது இல்லைனா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும், இப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ யூ கேன் கால் டு தெம், ஆஸ்க், கிளாரிஃபை இட், கோ ஃபார் யர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். அண்ட் வந்து இது ஷார்ட்லின்னு சொல்லியிருக்காங்க, எப்போன்னு வந்து மென்ஷன் பண்ணலை. இட் மே பி பை 9th or 10th சொல்கிறாங்க. லெட்ஸ் சி when it is. If I have any update on this உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். Hope you guys are preparing well and keep preparing, keep aspiring and all the best wishes. And வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒரு டெலகிராம் சேனல் உங்களுக்காகவே ஓப்பன் பண்ணியிருக்கேன், உங்களுக்காக இல்லை நமக்காக, டு ப்ரிப்பேர் டுகெதர் அண்ட் டு அச்சீவ் டுகெதர். ஸோ அதை செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் லிங்க் வைக்கிறேன். யூ கேன் கோ ஜாயின் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த சேனல். அண்ட் தேங்க்யூ. இஃப் யூ லைக், ஸ்டே சப்ஸ்கிரைப்ட், லைக், ஷேர் திஸ் வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ ஷேர் டு தெம் அப்டேட்ஸ்க்காக. அண்ட் தேங்க்யூ.